வந்துட்டு சார். உங்களோட வந்து பார்ப்போம் வராமே. أنعمت عليهم. ஆயின் வரல. அன் அம்த பெல. அன்அம்த. أنعمت عليهم. அந்த அலைஹிம் பெல. அது மாறணும். அன்அம்த என்று வளைக்கிறது போல அலைஹிம் அதுவும் வளைக்கணும். أنعمت عليهم. திருப்பி வந்துங்க. أنعمت عليهم. அது எப்படி இன்னொரு விஷயம் இருக்கின்றால் ஹிக்மா. முறிஞ்சி வரதையுமா. மரம் கொப்பொண்டு முறிஞ்சி புழுறதையுமா. أو ஆ, மரம் கொப்பொண்டு வளைஞ்சி வார தெரியுமா எப்படி அது. أو ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ம். முறிஞ்சி வாரத்துக்கும் வளைஞ்சி வாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? தெரியாது. தெரியாதா? அப்போ உங்களுக்கு முறியறதும் தெரியாது வளையறதும் தெரியாது அப்படியா? ம். தெரியும். ம். ஆனா தெரியா. வித்தியா- வித்தியாசம் தெரியும். ம். முறிஞ்சி வாரது ஒரு இடத்துல கட்டாகி சவுண்ட் வரும்னா. ம். முறிஞ்சி வாரது சிலது இப்போ அ அ அன் அம் த அ லை அ என்று உடஞ்சி வரும். வளையிறது அப்படி அல்ல. சேர்ந்தா வரும். அன்அம்த அன்அம்த அன்அம்த. வித்தியாசம் விளங்குதா? இப்ப இங்க أو என்ன நடக்கும்? வளைஞ்சு வந்திக்கு. அண்ணா. குட். அப்போ வளைச்சிருங்க பாவம். أنعمت أنعمت عليهم. أنعمت عليهم வளைக்கணும். أنعمت عليهم. ஆ, இந்த வளைக்கிறீங்க மாஷா அல்லாஹ். இப்ப சரி. ஏன் அந்த வளையல் வருது இல்ல ரெண்டாவது பாவம். ولا أنتم வரல. عابدون ما ولا أنتم عابدون. ولا أنتم عن ولا أنتم عابدون ما أعبد. بلى أعبد أعبد. ولا أن ولا أنتم عابدون ما أعبد. திருப்பி ولا أنتم أنتم அல்ல. عابدون. أنتم அல்ல. ولا أنتم. ولا أنتم عابدون عابدون ما بلى அல்ல. عابدون. ولا أنتم عابدون أعبد. சவுண்ட் இல்லாம போகுது. Sir, repeat होगा. ம். ولا أنتم عابدون عابدون بلى. ما ولا
أعبد ما أعبد أعبد ولا أنتم பல عابدون ஏண்டா வரை முறையும் ஏன்னு சொன்னா முடிஞ்சுதான் வரும் ولا ولا أنتم அந்த அலிப் சரி ஏண்டு உடைஞ்சு வரும் முறிஞ்சு வரும் ولا أنتم عابدون ما أعبد அ என்று வளையக்கூடாது அது கலக்குதல் பேதிருமது போது போது ولا أنتم பல عابدون அல்ல ஆ ولا أنتم عابدون ما أعبد ஏன் வீட்டில் ஓதல இப்ப இப்படி வீட்டில் ஏன் இப்படி ஓதி பழகல இந்த பாடத்தை இது போன கிளாஸ்ல ஓதின பாடம் தானே ஓதுல இந்த பாடம் இல்ல ஐனை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா இல்ல படிச்சுதான்டா புதுசா எது அலிஃப் படி தான் படிச்சு ஐனை படிச்சு தரா அலிஃப்ல இல்லையா இல்ல ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஐன் அப்படியா இல்ல நீங்க செல்லு இல்லையா ஹிக்மா நான் அடிச்சேன் நான் சொல்லி தந்துட்டேன்னு சொல்லி சரி நான் நினைச்சு கொண்டீங்க நான் புது பாடம் புது பாடம் தான் என்னது ஐன் தான் புதிய பாடம் ஐனை எப்படி உச்சரின்னு சொல்லவே இல்லையா இல்ல பாத்தீங்களா பிரச்சனை எங்கேயும் சொல்லி ம் ஐனை எப்ப உச்சரிச்சு சொல்லி தரலனா ஹை அப்ப நான் ஐனை ஸ்டார்டி சொல்லி தரேன்னு பாத்துக்கோங்க ஐனுங்கிறது அலிஃபை தொடர்ந்து நாங்க படிக்கிற ரெண்டாவது எழுத்து ஓகேயா இந்த ஐனை ஏன் நாங்க அலிஃபுக்கு பின்னால படிக்கிறோம் என்றால் ஐனுக்கும் ஐனுக்கும் அலிஃபுக்கும் இடையில நெருக்கம் கூட சரியா ஐனுக்கும் அலிஃபுக்கும் இடையில நெருக்கம் கூட தொடர்பு கூட ஐனை உச்சரிக்கிற அதே கீழ்நோக்கிய வடிவத்துல தான் ஐனையும் நாங்க உச்சரிப்போம் ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்னென்றால் அலிஃபை உச்சரிக்க நேரத்துல நாவை நாங்க அசைப்போம் அப்படியா அலிஃபை உச்சரிக்கல இல்ல இல்ல என்ன செய்வோம் அலிஃபை நாக்க நாக்கு உதட மேல் துண்டுல படுகும் அவன் நாக்கு தூக்கப்படும் அப்படியா தூக்கணும் அப்ப சொல்லுங்க அலிஃபை உச்சரிக்கிறதுக்கு நாக்கு நாக்கு என்ன செய்யணும் நாக்க தூ நாக்கு வந்து அலிஃப்னு சொல்லக்கொள்ள எங்களோட மேல் உதடில படணும் உதடு இல்ல அது துண்டு. நாக்குக்கு மேல அலிஃப் படணும் நாக்குக்கு மேல அலிப்படம் நாக்குங்க போடும் அப்ப அலிஃப் உச்சரிக்கல நாக்கு ம்ஹும். வந்து அஹ், அத பாட்டொண்டியோட பெயர் மறந்து நாக்கு எங்கேயும் படாது படும் சார் சொல்லி பாருங்க அப்போ நாக்கு எங்க படுது அ மேல படுது அப்படியா மேல பல்ல படுது அப்படியா அ அ எங்க படுதா அலிஃப்னு சொல்லக்கொள்ள படும் அலிஃப் யாரும் சொல்ற ஓத போகல எங்க சொல்லுங்க அலிஃப் பா அலிஃப் என்ன ஓதுரா எங்க சரி அலிஃப் அந்நாமத்தைக்கு அலிஃப் அந்நாமத்தை ஓதுறது இல்ல அப்ப அலிஃப் அலிஃப் எங்க ஓதுற அலிஃப் இல்ல இல்ல அப்ப சொன்னீங்க படுமன் பிழை எது நான் அலிஃப் நினைச்சிட்டு சொன்னேன் அலிஃப் இல்லை நான் கேட்ட கேள்வி என்ன அலிஃப் உச்சரிப்பு இப்ப ஐன் அப்படியே உச்சரிக்கிறது ஆ ஓதுற என்ன சார் நேரத்துல ஓதுற நேரத்துல ஐன் எப்படி உச்சரிப்போம் அன் அல்லது ஐன் அப்படியே உச்சரிப்போம் ஓத போகல இல்ல எப்படி ஆண்டு ஆ அங்கதான் தேவை அப்ப உங்களுக்கு இங்க நீ விளங்கிக் கொள்ளணும் நீங்க ஓதுற டைம்ல தேவையான உச்சரிப்பு தான் நீங்க படிக்கிறீங்க சும்மா விளையாட்டுக்கு ஐன் அலிஃப் தே ஜீம் இப்படி படிக்கிறதில்ல
அது எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படித்தானே என்னதுக்கு அது தேவை சரி இப்ப நான் படிக்கிறது ஓதுறதுக்கு ஓதுறதுல சம்மந்தம் இல்லைண்டா எனக்கு தேவைப்படாது அப்ப வேற என்று உச்சரிக்கும் நேரத்தில் நாவானது என்ன செய்யாது எந்த ஒரு அசைவுக்கும் உட்படாது அலிஃப் அதே மாதிரி ஐனை பொறுத்த வரைக்கும் ஆ என்று உச்சரிக்க நேரத்தில் இதுல போட்டு காட்டி பாருங்க இந்த பகுதியுடைய நாக்கு என்ன செய்யும் என்றால் லைட்டா தூக்கப்படும் தொண்டையில கீழ் பகுதி சொல்லி பாருங்க ஆ அது தூக்கப்படுதா கொஞ்சம் கொஞ்சம் எங்க ஸ்டார்டிங் அப்படியா மேல முன்னூறு தூக்கப்படுது அப்படியா இல்ல லாஸ்ட்ல லாஸ்ட் பகுதியில நாவை நாங்க கொஞ்சம் தூக்கணும் அப்பதான் இந்த என்ற சவுண்ட் வரும் ஆ என்ற சவுண்ட் வரும் நாக்கு தூக்காட்டி அ நாக்க தூக்கினா இது அடிப்படையான வேறுபாடு இரண்டாவது முக்கியமான வேறுபாடு என்னென்றால் அலிஃப உச்சரியை கொள்ள முறிஞ்சி உச்சரிச்சோம் அங்க விஷயம் அ ஆனா ஆயின் அப்படி அல்ல முன்னாடி வர்றதோட சேர்ந்து வரும் ஆ என்று என்ன செய்யும் சரி சேர்ந்து வரும் ரெண்டுமே கீழ் நோக்கி போகும் இந்த விஷயம் கிளியரா இப்போதுங்க முதலாவது பாப்போம் பல أنعمت علي அலையும் பல ஏன் பல முறிஞ்சு வருது முறிஞ்சு வரப்ப இப்ப என்ன முறியப்படாது சேர்ந்து வரணும் அன் அம்த அலைஹிம் என்றால் அது அலிஃப் அன்அம்த அலைஹிம் என்றால் அது ஐன் வித்தியாசம் விளங்குதா ம் أنعمت عليهم ம் ரெண்டாவது ولا أنتم பல عابدون ولا أنتم அது அலிஃப் மிக தெளிவாக ஏட சவுண்ட் வரணும் அது தொடர்ந்து வாரது ولا ஆபிதூன சவுண்ட் வரணும் ولا أنتم عابدون ما أعبد அழுபுது பிழை அல்ல அபுது அபுது ولا أنتم عابدون ما أعبد ம் மூணாவது பாவம் ولا ம் يحل على ولا يحل على طعام உங்களோட சவுண்ட் مسكين கேக்குது இல்லை ولا يحل ம் ம் على வல என்று போறது பிழை வல அவ்வளவுதான் வல வலன்னு போகல அது ஒரு செகண்ட் தான் நிடணுமா நீங்க ولا يحل على طعام المسكين சரி போதுமா ولا يحل على طعام المسكين ولا يحض على طعام المسكين ولا يحل ولا يحب على طعام المسكين நாலாவது في عمد ம் ممددة சரி போதுங்க في في عمد இல்ல இல்ல في عمد ممددة في عمد ممددة في عمد இல்ல في ع
في عمد ممددة. في عمد ممددة. بلا. في عمد ممددة. சரி போதுங்க. في عمد வருது. في عمد. في عمد ممددة. சரி போதுங்க. في عمد ع ع في عمد عمد. في عمد. தான் வருது. في சரியா. بلا. في في عمد ممددة. ممددة. في عمد ممددة. சரி போதுங்க. في عمد ممددة. في عمد ممددة. மீமுக்கு சத்தி இருக்குது. في عمد ممددة. திருப்பி. في عمد ممددة. في عمد ممددة. கடைசியில பெரிய ஹா வரணும். في عمد ممددة. في عمد ممددة. ம். ஐந்தாவது. القارية. القارعة. القارئة. القارعة. القارئة. ع آه. القارعة. القارعة. சரி போதுங்க. القارئة. ع القارعة. ரெண்டாவது பாபம். ولا أنتم عابدون ما أعبد. வரக்கூடாது. புது. ولا أنتم عابدون بلا ما بلا. عابدون. ولا أنتم عابدون ما أعبد. أعبد. إد أعبد. إد. ولا أنتم بلا. عابدون. ولا أنتم عابدون ما أعبد. சரி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد. أعبد. ولا أنتم عابدون ما أعبد. கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா அந்த வளைஞ்சி வாரத்தை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பிடிச்சிக்கிறணும். சரியா. அடுத்த பாடத்துக்கு இதுல பிரச்சனை இல்லாம வரணுமா? السلام عليكم. சலாம்.